ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள், அவசியமான நாள், நமக்கு தேவையான நாள். நாம் இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடியதான ஏற்படுத்தப்பட்ட நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக, படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு முன்பாகவே அவர் மட்டும்தான் இருந்தார். இந்த உலகமோ வேற கோள்களோ வேற படைப்புகளோ எதுவும் இல்லை என்று சத்திய வேதம் நமக்கு அதற்கு ஆதாரம். அல்லேலூயா. வேற எந்த படைப்புகளும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஒரு திட்டமிட்டார், ஒரு மேப் போட்டார், ஒரு ஸ்கெட்ச் போட்டார். அதை போட்டு இதை இப்படித்தான் படைக்க வேண்டும் என்று இதை படைத்தார். இந்த உலகத்தை படைக்கும் போது தேவன் மட்டும் இருக்கிறார். இயேசு அவரோடு இருந்ததாக ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே இயேசு இவைகளை படைக்கும் போது அவரோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும். அடுத்தபடியாக எல்லாவற்றையும் படைத்து மனுஷனை மாத்திரம் படைக்கவில்லை. மனுஷனை எல்லாவற்றுக்கும் சொன்னார், அது நடந்தது. வானம் உண்டாக கடவுது என்றார், வானம் உண்டானது. இவ்வளவு பெரிய வானம், சூரியன், சந்திரன், சூரியன், இவைகள் அதே வார்த்தையை சொன்னார், அவைகள் அப்படியே உண்டானது. அல்லேலூயா. ஆனால் பூமியும் அவர் சொன்னார், பூமி இவ்வளவு பெரிய பூமி உண்டானது. பூமியில் இருக்கிற உயிரினங்களையும் அவர் வாயில சொன்னார், அந்த வார்த்தையினால் உயிரினங்கள் உண்டானது. நதி உண்டானது, சமுத்திரம் உண்டானது. இதெல்லாம் அவர் சொன்னார், அது நடந்தது. அல்லேலூயா. ஆனால் மனிதனை சொல்லவில்லை, சொல்லி மனிதன் உண்டாகவில்லை. அல்லேலூயா. மனிதனை சொல்லவும் இல்லை, சொல்லி மனிதன் உண்டாகவும் இல்லை. ஆமாம். அப்படி என்று சொன்னால் மனிதனை ஆண்டவர் தான் எப்படி இருக்கிறாரோ, தெய்வம் எப்படி வடிவமைக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நான் தான் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் அடையாளங்கள் வேறு. மனிதனா படைக்கப்பட்ட இல்லை சிருஷ்டிக்கப்பட்ட அவர்கள் மாத்திரம் அடையாளம் வேறு. நம்மளை பார்த்தால் தேவனை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு நம்முடைய வடிவமைப்பு இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. மனிதனை மாத்திரம் மண்ணினால் உருவம் பண்ணி, அந்த மண்ணிலே உருவம் பண்ணின அந்த மண்ணு உருவத்திற்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய நாசியிலிருந்து வருகிறதான அந்த ஜீவனை அந்த மண்ணு படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட பூமியில் படுத்திருந்த அந்த மண்ணுக்குள் இவர் ஊதினார். அது தன்னை போலவே, தேவனை போலவே எழுந்து நின்றது. அதுதான் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய வடிவத்திலே அவரே நம்மை உருவாக்கி அவருடைய ஜீவனை நமக்குள் கொடுத்து அந்த ஜீவனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளுக்கும் தேவன் கொடுக்கப்பட்ட ஜீவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் படைக்கப்பட்ட ஜீவன் வேற எந்த படைப்புகளுக்கும் தேவன் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பிற்பாடு படைத்ததுக்கு பிற்பாடு இந்த உலகத்தை அந்த மனிதனிடத்தில் நிர்வாகிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். அது ஒப்பு கொடுக்கும் காலத்திலே அதற்கு முன்பாக ஒரு சிருஷ்டிப்பு நடக்கிறது. அவர் இருந்த காலங்களிலே, அவர் இருந்த போதே அவரை ஆராதனை செய்யும்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவனை வைத்திருந்தார். அந்த தலைவனுக்கு பேர் நாம் போன வாரத்தில் கூட நம்ம அந்த செய்தியை கேட்டோம். அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம், அவனுக்கு பேர் லூசியப்பர், சாத்தான் என்று பேர். அது இப்போ சாத்தான் என்று பெயர் வந்தது அவன் தள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு. அவன் தேவனுக்கு சமமாக, நான் தேவனை போல் இருப்பதல்ல, தேவனுக்கு சமத்துக்கும் மேலாக இருப்பேன் என்று அவனுடைய உள்ளான மனசிலே நினைச்சதுனால
அதை நினைச்சதை ஆண்டவர் பார்த்ததுனால அவனை கீழே தள்ளினார். அவன் நல்லவனாக இருந்தவன், நல்லவனாக வாழ்ந்தவன், தேவனுக்கு ஆராதனை செய்தவன். அவன் கீழே தள்ளப்பட்டார், பூமிக்கு தள்ளப்பட்டான். அந்த பூமி எதுவென்றால் அதுதான் ஏதேன் தோட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே அவன் விழுந்தான். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் விழுந்ததனால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அத்தனையும் அவர் படைத்து ஆதாமுகிட்ட கொடுக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் நல்லது மட்டுமே இருந்தபோது இந்த தீமையானது ஒன்று ஏதேன் தோட்டத்தில் விழுந்ததுனால நன்மை தீமை அறியத்தக்கதாக ஒரே உருவத்திலே 2 விஷயத்தை உள்ள வைத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த நன்மையானது தேவன், தீமையானது சாத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மையானது தேவன், தீமையானது சாத்தான். ஒரே உருவத்துக்குள்ளாக, ஒரே பழத்துக்குள்ளாக தேவன் அதை வைத்தார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அதை தொடக்கூடாது. அது மிக முக்கியமாகவும் அவசியமாகவும் இது தீர்ப்புக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடுவதற்குண்டான அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று படைக்கப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சொல்லியிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லியிருந்தார். அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆமென். அந்த நன்மையும் தீமையும் அந்த பழத்துக்குள் இருந்தபடியினால் தீமை ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்தில் உருவானது. அந்த தீமையானது என்ன செய்தது? நன்மையை மேற்கொள்ளும்படி தீமை ஏமாற்றும்படியாக திட்டமிட்டது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி பெண் வடிவத்தில் இருக்க படைக்கப்பட்டதான அந்த படைப்பின் பெண்ணை ஏமாற்றும்படியாக வஞ்சித்து அந்த தீமையானது தீமைக்கு அடிமையாகும்படி அந்த பெண்ணை மாற்றினது. அல்லேலூயா. அந்த பெண்ணு தான் நம்ம ஏவாள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பெண்ணை ஏமாற்றினதுக்கு பிற்பாடு அன்றைக்கில் இருந்து பூலோகம் எங்கும் ஏமாற்றங்கள் ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பூலோகம் எங்கும் இருக்கிற எல்லா மனித சமுதாயங்களும் அன்றைக்கிலிருந்து ஏமாற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் எல்லாரும் அடிமைகளாக ஆமென் ஆக்கப்பட்டார்கள். அடிமைகளாகவில்லை, அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பாவம் அவர்களை அடிமைகளாக ஆக்கினது. ஒருவர் அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்றால் அவர் ஆமென் குடி எனக்கு அடிமை என்று அவர் சொல்ல முடியாது. ஆனால் குடிப்பதற்கு ஆமென் அவர் எப்பொழுதும் செல்வதற்கு காரணம் குடி அவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கிறபடினால் இந்த பாவத்துக்கும் இந்த சாபமும் அதிகமாக பெருக ஆரம்பித்தது. அல்லேலூயா. இது பெருக ஆரம்பித்தது. இது பெருக 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 ஜனங்களும் பெருகினார்கள், பாவங்களும் சாபங்களும் பெருகினது. அல்லேலூயா. பூலோகத்திலே ஜனங்களும் பெருக பெருக பாவங்களும் சாபங்களும் பெருகினது. இது பெருகி 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 இந்த பூலோகத்திலே தேவன் திரும்பி பார்க்கிற போதெல்லாம் பூலோகத்தின் மேல் விருப்பம் வராத அளவுக்கு நன்மை குறைபாடாகவும் தீமை அதிகரிக்கிறதையும் தேவன் கண்டார். அல்லேலூயா. இதை கண்டார். பார்க்கும்போது அங்கே பார்க்கிறார், பூலோகம் எங்கிலும் அவருடைய கண்ணு எல்லா பூமி பூரா பார்க்கிறாரு. எங்கும் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, எல்லாம் தீமையாகவே தெரிகிறது. அப்படி தெரிகிறதுனால ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு மனிதன் அந்த நாளிலே அவர் பார்க்கும்போது ஒரு மனிதன் மட்டுமே அவருடைய பார்வையிலே கொஞ்சம் நீதி உள்ளவனாகவும் நியாயம் உள்ளவனாகவும் ஆமென் தெய்வ பக்தி உள்ளவனாகவும் காணப்பட்டதை தேவன் கண்டார். அந்த மனிதனுக்கு பேர் தான் நோவா என்று நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த நோவாவை கண்ட தெய்வம், நோவா நீ ஒரு கப்பலை கட்டு என்று முதல் கப்பல் கட்டினது. ஆமா, தேவன் சொல்லித்தான் ஒரு மனிதன் உலகத்தில் கப்பல் கட்டினான். அல்லேலூயா. முதல் கப்பல். ஆமென். அதற்கு பேழை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீ ஒரு கப்பலை கட்டு, அதனுடைய அளவுகளும் உயரங்களும் எல்லாவற்றையும் நான் நமக்கு சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஆமென் உன்னை போல் இருக்கிற மனித சமுதாயத்துக்கு இந்த பூமி அழிய போகிறது என்பதை எல்லோருக்கும் செய்தியாக நீ அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா.
தெய்வம் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா மனித சமுதாயத்தையும், எல்லா உயிரினங்களையும், எல்லா படைப்புகளையும், எல்லாவற்றையும் தெய்வம் அழிக்கிறேன் என்று எனக்கு வாக்கு பண்ணினார், உங்களிடத்தில் சொல்லும்படி என்னை அனுப்பினார் என்று போய் சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நோவா கப்பல் வேலைகளையும் செய்தான், நோவா தன்னுடைய குடும்பங்களையும் கவனித்தான், நோவா தேவன் சொன்ன வேலையும் செய்தான். இதை நடந்தபோது அந்த கப்பல் வேலை நிறைவேறினது, அறிவிக்கும்படி சொல்லி அனுப்பப்பட்டதும் அந்த பணியும் நிறைவேறினது, காலம் நிறைவேறினது, கப்பல் வேலையும் நிறைவேறின போது ஆண்டவர் நோவாவை ஒரு காரியத்தை சொன்னார். நோவா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களிலும் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் ஜோடி ஜோடாய் ஆணும் பெண்ணுமாக கப்பலுக்குள் சேர்த்துக்கொள் என்று சொன்னார். நான் இனி வானத்திலிருந்து மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். நோவா சொன்னபடியே வனாந்தரத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நோவா சொல்லும்போது எல்லா ஆணும் பெண்ணுமாக கப்பலுக்கு வந்தது. எல்லா உயிரினங்களும் கப்பலுக்கு வந்தது. நோவா குடும்பங்களும் கப்பலுக்குள் போனது. அதை உடனே, அந்த வேலை முடிந்த உடனே தேவன் கப்பலின் கதவை அடைத்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை அடைத்தவுடனே மழை பொழிய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் முதல் பூமியில் மழை பெய்கிறது. அதற்கு முந்தின காலங்களிலே நீர்ப்பனி, அதிகமான நீர்ப்பனி பெய்ந்து அந்த நீர்ப்பனியானது அரை அடி அளவுக்கு அல்லது ஒரு காலடி அளவுக்கு பூமியை நனைக்கும். அதன் மூலமாகத்தான் விவசாயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். நோவா காலங்களில் தான் முதல் மழை பூமியில் பெய்ந்தது. அல்லேலூயா. அது முடிந்ததுக்கு பிற்பாடு மழை பொழிந்து மலைகளும் மற்றும் உயரமான சிகரங்களும் அனைத்தும் ஒன்று இந்த பூமியில தெரியாத அளவுக்கு மழையானது தொடர்ந்து 40 நாளில் மழை, எக்கச்சக்கமான மழை பெய்ந்து அரவானத்துக்கு மழை தண்ணி நிரம்பி நிற்கிறது. அதெல்லாம் அந்த நிரம்பி நின்ற காலங்களில் எந்த உயிரினங்களும், எல்லா மரங்களும், பூலோகத்தில் இருந்த எல்லா மனித சமுதாயங்களும், அத்தனையும் உயிர்களும் பூலோகத்திலிருந்து தேவனால் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அது சத்திய வேதத்தின் ஆதாரத்தை நான் சொல்லுகிறேன். அதற்கு பிற்பாடு நோவாவினுடைய தலைமுறை, அந்த 40 நாள் முடிந்தது. நோவாவினுடைய தலைமுறை பூலோகத்திலே வாழும்படி ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் பெருக பெருக அப்படியும் பாவங்கள் அதிகரித்தது. ஏன் தேவன் அதை அழித்தார் என்று சொன்னால், மனிதருடைய அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் தேவன் தாங்க முடியாமலும் சகிக்க முடியாமலும் நோவாவின் காலத்திலே பூலோகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும், எல்லா உயிரினங்களையும் கம்ப்ளீட் அழிச்சார். அல்லேலூயா. பாவங்களும் அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதில் பெருகின காரணத்தினால் செய்வது மனிதன் தவறு. ஆனால் அந்த தவறு செய்த மனிதனுக்கு பலியாவது மிருகங்கள். பாருங்கள், ஆடு மாடுகள் இவைகள் பலியாகின. ஆனால் மனிதன் தவறு செய்து மிருகங்களை பலி பண்ணினபடியினால் கடவுள் பார்த்தார், அந்த பாவத்துக்கு நிவர்த்தி ஆவதும் இல்லை, பாவம் மன்னிக்கப்படுவதும் இல்லை, அதிகரிக்கிறது என்பதை தேவன் கண்டுதான் இதை அழித்தார். அதை அழித்ததுக்கு பிற்பாடு 40 நாள் இந்த பூமியிலே மழை தண்ணி வற்றினதுக்கு பிற்பாடு ஜனங்கள் திரும்பவும் இந்த பூலோகத்திலே பெருகத் தொடங்கினார்கள். பாவங்களும் சாபங்களும் பெருகத் தொடங்கினது. அல்லேலூயா. அது நடந்து வர 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 பூமியில் ஏராளமான ஜனங்கள் பெருகினார்கள். பாவ சாபங்களும் ஏராளமாய் பெருகினது. அப்பொழுதும் அநேக பலிகளை செலுத்தினது. அதுக்கு பிற்காலங்களிலே அநேக ராஜாக்கள் எழும்பி அநேக விதமான கோவில்களை கட்டி தேவனுக்கு தொழுகை செய்து அநேக பலியிட்டு இரத்த பலிகள் ஏராளமாய் ஆறை போல் ஓடினதாமா. சாலமோன் ராஜா என்பவர் லட்சக்கணக்கான ஆடு மாடுகளை பலியிட்டிருக்கிறார். லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் வெட்டப்பட்டால் எத்தனை ரத்தம் ஆறை போல் ஓடி இருக்கும். அப்படி ஓடி இருந்தும் பாவத்துக்கு மன்னிப்புக்கு இடமில்லாமல் இருந்தது. சாபம் நீக்கப்படாமல் இருந்தது, அதிகரித்து கொண்டே வந்தது. அதற்கு பிற்பாடுதான் இப்பொழுது நாம் வேதத்தை வாசிக்கலாம். அதற்கு பிற்பாடுதான் தேவன் ஏசையாங்கிற ஒரு மனிதனுக்கு சொன்னார், மனிதா, அந்த மனிதனை பார்க்கும்போது அவன்தான் சரியா சொல்லக்கூடியவன் என்று அவனுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னார். ஏசையா 53ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்கலாம். ஏசையாவுக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே கடவுள் வராததுக்கு முன்பாக ஏசையா என்ற தீர்க்கமா சொல்லக்கூடிய அந்த தரிசனம் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட இந்த வார்த்தையை பேசினார். அதை நாம் படிக்கும்போது கவனிப்போம். ஆமேன். அது ஒரு படிங்க.
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆமென். இளங்கிளையைப் போலவும் ஆமென். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் ஆமென். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஆமென். அவருக்கு அழகுமில்லை, அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது ஆமென். நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், ஆமென், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், ஆமென், துக்கம் நிறைந்தவரும், ஆமென், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. இப்போ இயேசுன்ற பேரில் கடவுள் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூமியில் இருந்த மனுஷங்கிட்ட கடவுள் சொன்னது என்னவென்றால், இப்படி ஒருவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவார். அவர் அடிபட்டவராகவும் நொறுக்கப்பட்டவராகவும் மனிதனுடைய அக்கிரமங்களை, அநியாயங்களை, பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஒருவர் வரப்போகிறார். இது நமக்காக இந்த பரிகாரம் நடக்க இருக்கிறது என்பதை அந்த தீர்க்கமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசியின் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த மனிதனிடத்தில் சொல்லி பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னார். இது இயேசுங்கிற பேரில் கடவுள் பூமிக்கு வராததுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை ஆண்டவர் ஆமீன் உடனடியாக ஒரு தீர்ப்பு பண்ணித்தான். இந்த விஷயத்தை இந்த மகாபரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கான்ட்ராக்ட் வேலை, ஆமாம், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யாத போல ஒரு வேலை, இந்த வேலையை இப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பூலோகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த வேலை நடக்க போகிறது, கடவுள் இதை செய்ய போகிறேன் என்பதை இந்த மனிதனுக்கு தெரியப்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியப்படுத்தின போது இந்த மனிதன் இப்படிப்பட்ட சம்பவம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்காகவே இந்த வேலை நடக்க இருக்கிறது, மற்ற உயிரினங்கள் மற்ற படைப்புகளுக்காக இந்த வேலை நடப்பதில்லை. கடவுள் உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் எல்லா படைப்புகளுக்காக வருவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்காக மட்டுமே தெய்வம் மனிதனாக வடிவம் எடுத்து இயேசுங்கிற ஒரு பெயரோட பூலோகத்துக்கு வர இருக்கிறார் என்பதை இந்த மனிதன் எல்லோருக்கும் சொல்லும்படி ஆமேன் தேவன் அனுப்பினார். அந்த மனிதனும் சொன்னான். ஆனால் சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய மனித சமுதாயம் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். அன்றைக்கும் பாவ உணர்வு இல்லை, அவர்களுக்கு மனமாற்றம் உண்டாகக்கூடியதான வாய்ப்பும் இல்லாதவர்களாக அவர்கள் அந்நாட்களில் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கும் காலங்களில் தான் இயேசு தான் செய்ய போவதை பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அறியும்படி இந்த தீர்க்க தரிசியின் மூலமாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பிரியமானவர்களே, இதனுடைய விஷயங்களை நன்றாய் கவனியுங்கள். என்னவென்று சொன்னால், மனிதனை அவருடைய வடிவத்திலே படைத்ததனால், அவருடைய ஜீவ சுவாசத்தை அந்த ஜீவனை நமக்கு கொடுத்ததனால் நாம் கெட்டு போக கடவுள் விரும்புவதில்லை. அல்லேலூயா. நாம் அழிந்து போக கடவுள் விரும்புவதில்லை. இந்த வீடியோவில் பார்க்குற உங்களையும் கேட்குற, நேரலையில் பார்க்குற உங்களையும் பார்த்து சொல்கிறேன், சபையில் வந்திருக்கிற உங்களையும் பார்த்து சொல்கிறேன், உலகத்தில் படைத்த எல்லா படைப்புகளை குறித்து தெய்வத்துக்கு கவலையும் இல்லை, பாரமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, வேதனையும் இல்லை. மனிதன் மேல் வேதனை உண்டாகிறது, மனிதன் மேல் பாரம் உண்டாகிறது, மனிதன் மேல் இரக்கம் உண்டாகிறது. மனிதன் கூப்பிட்டால் கடவுள் கேட்கிறார், மனிதனோடு கடவுள் பேசுகிறார், மனிதனை ஆதரிக்கிறார், மனிதனை வாழ வைக்கும்படி கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா என்பதை மனிதன் உணர வேண்டும். அல்லேலூயா. மனிதர்களாகி நாம் உணர வேண்டும் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார். அப்பொழுதும் மனிதர்களுக்கு அந்த உணர்வில்லாதபடிக்கு எனக்கு ஜீவன் இருக்கிறது, என்னுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது, எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, என்னால் எதையும் சாதிக்க முடியும், நான் செயல்படுத்துவேன் என்று மனிதர்களாகி நாம் நினைக்கிறோம், செயல்படுகிறோம், எண்ணுகிறோம்.
நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, ஆமென், பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிடம் இந்த உலகத்தில் இருக்கிற காற்றை நிறுத்தினால் நம்முடைய பலம் என்னாகும், நம்முடைய அறிவு என்னாகும், நம்முடைய சக்தி என்னாகும், ஆமென், நம்முடைய யோசனைகள் இவைகளெல்லாம் என்னாகும்? கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கடவுளால் உலகம் இயங்குகிறது. அல்லேலூயா. தேவனால் உலகம் இயங்குகிறது, உலகம் செயல்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய தனிப்பட்ட சக்தியினால, நம்முடைய தனிப்பட்ட திறமையினால, நம்ம தனிப்பட்ட அறிவினால, நம்முடைய சாமர்த்தியத்தினால சாதித்து விடலாம் என்றதான ஒரு திட்டத்தை அனைவரும் கைவிட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை அனைவரும் கைவிட வேண்டும். ஏனென்றால் நாம் புதிதாக ஒரு உலகத்தை நாம் உண்டு பண்ணியிருந்தால், நாம் நம்மளவே நம்ம உருவாக்கி இருந்தால், நம்மை எல்லாமே நம்முடைய சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால், நாம் நினைப்பது சரி. அல்லேலூயா. நாம் யோசிப்பது சரி, நம்முடைய திட்டங்கள் சரி, நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் சரி. நாம் எல்லோரும் கடவுளுக்கு உட்பட்டவர்களாக செயல்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்மை படைத்த தெய்வம்தான் நம்மை இயக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மை செயல்படுத்துகிறார். கவனத்தில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தான் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்புகளுக்கும் மனிதனை குறித்த பாரமோ, மனிதனை குறித்த கவலையோ, மனிதனை குறித்த அக்கறையோ, பாசமோ, அன்போ எவைகளும் இல்லை. ஹல்லேலூயா. அவைகள் படைக்கப்பட்டது படைத்த வண்ணமா அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. அவரை ஆராதனை செய்யும்படி ஒருவனை ஏற்படுத்தி வைத்த அவன் தனக்கு ஒரு அதிகாரம் உண்டு என்பதை தனக்குள் வைத்து, நான் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று வடபுறத்தில் நான் ஆராதனை செய்வேன் என்று அவனுடைய உள்ளத்தில் எண்ணினபடியினால் அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு அடுத்த ஒரு சக்தி இந்த உலகத்திலே அண்ட சராசரங்களிலே எங்குமே இல்லை என்று சத்திய வேதத்தின் ஆதாரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த ஒரு சக்தி இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த தேவனுக்கு அடுத்து நான் இருப்பேன் என்று நினைத்ததனால் அவன் தள்ளப்பட்டவன் தேவனுக்கு நல்ல ஆராதனை வீரனாய் இருந்தவன் தேவனுக்கு எதிரியாய் மாறினான். ஹல்லேலூயா. தேவனை எப்படி எதிர்க்கிறான், தேவனை எப்படி எதிர்ப்பை காண்பிக்கிறான் என்றால், தேவன் உண்டு பண்ணின மனிதனை பாவத்துக்குள்ளா வழி நடத்துகிறான். ஹல்லேலூயா. தேவன் படைத்த மனிதனை சாபத்துக்குள்ளாக வழி நடத்துகிறான். ஆமென். கெட்ட சக்திகள் மூலமாக, கெட்ட செயல் மூலமாக, கெட்ட எண்ணங்கள் மூலமாக, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக ஜனங்களுக்குள்ளாக கொண்டு போய் இருதயத்துக்குள்ளே அதை விதைத்து முதல் பாம்பின் வடிவத்திலே ஏதேன் தோட்டத்தில் பேசினான். அதற்கு பிற்பாடு காலங்கள் எப்படி நகருகிறதோ அதற்கு ஏற்றவாறு ஜனங்களை சரியாய் நகர்த்துகிறான். ஹல்லேலூயா. அதற்கு ஜனங்களும் அதற்கு அடிபணிகிறார்கள், அதன்படி செயல்படுகிறார்கள். ஆமாம் இல்லையா? ஹல்லேலூயா. செயல்படுகிறார்கள். அப்படியானால் தேவன் ஆமென் வேதனைப்படும்படி, தேவன் துக்கப்படும்படி, தேவன் வருத்தப்படும்படி, தேவன் உண்டு பண்ணின தம்முடைய பிள்ளைகளை வறுத்து எடுக்கும் போது அவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனங்களை, தம்முடைய ஆன்மாக்களை, கடவுள் படைத்த ஜனங்களை கடவுளுக்கு முன்பாகவே வேதனைக்கு உட்படுத்தினார். அதை பார்க்க மாட்டாத தெய்வம்தான் பரலோகத்திலிருந்தே பூலோகத்துக்கு மனிதனாக வடிவெடுத்து, ஆமா, இயேசு என்கிற பேரில் கடவுள் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்து அவர் சில காரியங்களை நாம் படிக்கலாம். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வசனங்களையும் படிக்கலாம். பாவங்களை சுமந்தவர், அதற்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமென். பாவங்களை சுமந்தவர். இங்க யாரும் அதை செய்ய கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரும் பாவங்களை சுமக்கிறதுக்குண்டான பாத்திரவான்களாய் தேவனை தவிர வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து ஆமென் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஆமென் அவர்தாமே
தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. அதாவது பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம் நமக்குள் இருக்கிறது, நம்முடைய தலைமுறைகளுக்குள் இருக்கிறது. ஆமென். நம்மை போன்றிருக்கிற மனித சமுதாயத்துக்குள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், இவைகளை, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நாம் சுமக்க வேண்டாம் என்று அவர் சுமந்தார். அல்லேலூயா. நம்ம சுமக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் சுமந்து கொண்டார். ஏனென்றால் அவர் நம்மளை படைத்தார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் தகப்பன் அதை ஏற்றுக்கொண்டார், பிள்ளையை விடுதலை பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன் சுமந்து கொண்டு பிள்ளையை விடுதலை பண்ணுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:11 அக்கிரமங்களை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம தவறு செய்தோம், நாம் ஏமாற்றப்பட்டோம், நாம் அடிமைகளானோம், நாம் ஆமென் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அதை நாம் தான் சுமக்க வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை நம்மை படைத்த தெய்வம், நம்முடைய தகப்பன் சுமந்தார். கீழே படிங்கவே. ஏசாயா 53:11. ஆமா, படிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, அந்த ஆத்துமாவில் இருக்கிற வருத்தம், அதாவது நம்ம பாவத்தில் சாபத்தில் நம்ம சிக்கி இருக்கிறோன்னா அந்த வலுத்தம், அந்த வலி நமக்கு வலிச்சா அவருக்கு வலிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம துக்கப்பட்டா அவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. நம்ம வேதனைப்பட்டா அவர் வேதனைப்படுவார். ஏன்னா நம்ம அவருக்கு பிள்ளைங்களாக இருக்கிறோம். நம்ம கண்ணீர் வடிச்சாக்கா அவர் கண்ணில் ரத்தம் வரும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆமென் ஜீவனும் தேவனுடைய ஜீவன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக தேவன் இந்த உலகத்தில் பரவி கிடக்கிற எந்த மனுஷனும் தனிப்பட்ட விதத்தில் வரவில்லை. எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனால் உண்டு பண்ணப்பட்டவர்கள். இன்னைக்கு பிரிஞ்சிருக்கலாம், விலகி இருக்கலாம், பல சமயங்களை, பல சம்பிரதாயங்களை, பலவிதமான வழிபாடுகளிலே நாம் இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலிருந்து சத்திய வேதத்தின்படி எல்லா மனிதனுக்கும் காரணமாக இருக்கிற ஒரே தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு உருவாக்கினவர், அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்தவர். அவர்தான் வேதனைப்படுகிறார், அவர்தான் துக்கப்படுகிறார், அவர்தான் வருத்தப்படுகிறார். இதை நம்மெல்லாம் நினைக்கணும் முதல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உணரணுங்க. ஆமாம், எங்கள் அப்பா எனக்காக வேதனைப்படுகிறார், எங்கள் அப்பா என்னுடைய கஷ்டத்தை அவர் சுமக்கிறார், என்னுடைய பாரத்தை அவர் சுமக்கிறார். சாபம் என் மேல் வந்தால் அவர் சுமந்து கொண்டார், பாவம் என் மேல் இருந்தால் அதை அவர் சுமந்து கொண்டார் என்று நினைக்கிறவர்கள், என்று நம்புகிறவர்கள், அவர்களுக்கு இந்த பரிகாரம் பொருந்தும். அல்லேலூயா. இந்த தேவன் செய்து நிறைவேற்றின பரிகாரம் பொருந்தும். என்ன செய்தார், என்ன நிறைவேற்றினார் என்பதை கவனிப்போம். கர்த்தர் நல்லவர். அதே 53:4 படிங்கவே. பாடுகளை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, கேட்டீங்களா, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கேட்டீங்களா பெரியமானவர்களே? நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நமக்கு தேவ ராஜ்யத்துக்கும் எதிராக எதெல்லாம் நம்மளை தாக்குதோ அது என் பிள்ளை இல்லை என்ன தாக்குன்னு சொல்லி அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்து கொண்டார். அவர் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டு நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுதலை பண்ணின தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் உலகம் எங்கிலும் பலவிதமான ஆராதனைகள், பலவிதமான தொழுகைகள், பல மாதிரி இருக்கலாம். அல்லேலூயா. உண்மை தன்மை என்று என்னவென்று சொன்னால் கடவுள் செத்து போனவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்பவர் செத்து போனவர் இல்லை.
அல்லேலூயா. எல்லாரும் மாறியும் செத்து போய் எல்லாரும் மாறி கல்லறையில் அடக்கம் பண்ணி இன்றைக்கு அவருடைய கல்லறை அடக்கம் பண்ணின கல்லறையில் அவர் அடக்கம் பண்ண மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் செத்து போனார் என்பதற்கு பொருந்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் செத்து போகல. 3 நாள் அவர் எதற்காக இந்த பூலோகத்தில் இருந்தாருன்னா 3 நாள் பாதாளத்தில் இருந்தாங்களே, எக்கச்சக்கமான ஆவிகள் பாதாளத்தில் இருந்ததாம். அந்த பாதாளத்தில் இருந்த ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சு செத்துப்போன ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தார். ஹல்லேலூயா. அவர் படைத்த ஜனங்களை, அவர் கொடுத்த ஜீவன்களை காப்பாற்றும்படி வந்தவர் தான் இயேசுங்கிற பெயரில் கடவுள் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. காப்பாற்றும்படி வந்தார், வாழ வைக்கும்படி வந்தார். ஆமென். அந்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அதே ஏசாயா 53ல துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், வியாதிகளை அவர் சுமந்தார். அதே ஆமென். மத்தேயில 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வியாதிகளை அவர் சுமந்தார். அல்லேலூயா. வியாதி நிரந்தரமா நமக்குள்ள இருந்திருந்தால், நிரந்தரமா வியாதி நமக்குள்ள இருந்தால் நம்ம பொழைக்க மாட்டோம், செத்துருவோம். அல்லேலூயா. வியாதிகளை சுமந்ததுனால நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரிகாரத்துக்கு உட்படாத மனிதர்கள், இந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், இந்த பரிகாரம் போய் சேராமல் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் பாதிக்கப்படுகிறார்கள். நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு என்கிறவர் நமக்காக பலியானார். அவர் பலியாகி அவர் ஜீவனை கொடுத்து 3வது நாளிலே மறுபடி உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனாக இருக்கிறார். அவரை நம்பினால், அவரை விசுவாசித்தால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் சாபம் நீக்கப்பட்டது, உன்னுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் நீக்கப்பட்டது. அவர் செய்த பரிகாரம் உனக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. இந்த பரிகாரத்தை நிறைவேற்றினார். அந்த பரிகாரம் யாவருக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் பொருந்தும், நம்பினால் பொருந்தும். ஆமென். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற எந்த ஜீவனுக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே மத்தேயு, ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். ஆமென். சாபங்களை சுமந்தார். வாசிங்க. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நானும் தேவனுடைய பிள்ளையாக, நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக இந்த நேரலையில் பார்க்கிற உங்களையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, இன்றைக்கு துக்கம் கொண்டாடுகிற நாள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரு மனிதனை போல, அவரும் மனிதனாக இருந்து இறந்து போயிருந்தால், அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், அவர் கல்லறை இருந்தால் துக்கம் கொண்டாடுவது நியாயம். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை நமக்காக கொடுத்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் பேரை சொன்னா பேய் ஓடுது, அவர் பேரை சொன்னா மந்திரக்கட்டு உடையுது, அவர் பேரை சொன்னாக்க சுகம் உண்டாகுது, அவர் பேரை சொன்னா சாகரவன் பொழைக்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை சொன்னாக்க, ஆமென், என்ன கெட்டு கிடந்தாலும் சுத்தமாகுது. இயேசுவின் ரத்தம்னு சொன்னா எது மோசமா கிடந்தாலும் அது சரியாகுது. அல்லேலூயா. அவர் செத்து போன மனிதன் அல்ல, ஜீவனோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவரை நம்புகிற எந்த ஜீவனும் வாழ்ந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பூலோகம் மக்களுக்காக இயேசு சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்காக இயேசு சிலுவையிலே பரிகாரத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்தார் என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ தொழுகை ஸ்தலங்களிலே சிலுவையை சுமந்தார் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். இத்தாச்சோட்டு உலகத்தை படைச்சவர், அந்த மரம் ஒரு பெரிய விஷயமா கடவுளுக்கு? அல்லேலூயா.
அல்லேலூயா. இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டு பண்ணின தெய்வம் இந்த மரம், அவர் படைச்ச மரம், அவர் உண்டு பண்ணின மரத்தை அவர் சுமக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு மனிதனை போல ஆமேன் துக்கம் கொண்டாடினால் அல்லேலூயா, அது ஏற்றது அல்ல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஏற்றதே இல்லைங்க. அப்படியானால் அவர் மனிதனுக்காக மட்டுமே இந்த பரிகாரத்தை நிறைவேற்ற வந்தார். அந்த பரிகாரம் நிறைவேறினது. அந்த பரிகாரம் எனக்காகவும் நிறைவேறினது என்று யார் நம்பினாலும் யார் விசுவாசித்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். ஆமேன். அல்லேலூயா. இந்த பரிகாரம் இயேசு எனக்காகவும் சிலுவைக்கு வந்தார். என்னுடைய பாவங்களையும் அவர் சுமந்தார். என்னுடைய சாபங்களும் என்னுடைய அநியாயங்களும் அக்கிரமங்களும் அவர் மூலமாக நீக்கப்பட்டது. நான் விடுதலையானேன்னு விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் நிச்சயமாகவே நோயில் இருந்தாலும் சரி, பேயில் இருந்தாலும் சரி, நீங்க அடிமையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்து நீங்க இதை பார்த்தாலும் சரி, இந்த தேவனை விசுவாசித்தால், இந்த தேவனை நம்பினால், இந்த பரிகாரம் உங்களுக்கு பொருந்தினார், மறுவாழ்வு தேவனால் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரால் ஆகாத காரியம் பூலோகத்தில் ஒன்றுமில்லை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். பிரியமானவர்களே, சரி, இப்போ நாம கலாத்தியர் புஸ்தகத்தில் நாம் படிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட ஆமென் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆமென், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இவர் அப்போஸ்தலனாகிய பவுலடியார். இவர் ஏற முன்ன காலங்களிலே யூதனாய் இருந்தவர், கிரேக்கனாய் இருந்தவர், அநேக குடியுரிமை பெற்றிருந்தவர், அநேக நாடுகளுக்கு பயணம் செய்தவர், அநேக விஷயங்களை ஆமீன் அந்த நாட்களிலே அந்த காலங்களிலே நன்கு அறிந்து வைத்தவர், அதிகமாய் படித்த மனிதன், அநேக விதமான வெகுமதிகளை பட்டங்களை பெற்ற மனிதன். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன், தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத இருந்த ஒரு மனிதன். ஒரு நாள் இந்த மனிதனை தேவன் சந்தித்தார். தேவன் சந்திக்கும் போது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். அப்போ நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்னார். அப்போ இந்த மனிதன் ஏன் தேவனை நம்பவில்லை என்றால், கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க கூடாது, கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு எருசலேமிலே இவர் யூதனாய் இருந்தபடியினால், அதை அந்த நாட்டிலே இவர் ராஜாவா இருந்தபடியினால் இப்படிப்பட்ட விஷயங்களை அங்கு பேசினார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆசாரியரிடத்துல போய் நிருபங்களை எழுதி வாங்கினார். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து வந்தார். அப்படி துன்பப்படுத்தினார், கிறிஸ்துவ மக்களை வேதனைப்படுத்தினார், துக்கப்படுத்தினார், ஜெயிலில் போட்டார், கொலை செஞ்சார், நிறைய காரியங்களை பண்ணினார். இப்படி செஞ்சதை ஆண்டவர் பார்த்து என்ன செய்தார்? உடனே தரிசனமானார். தரிசனமானவுடன் அவர் கண்ணு தெரியாத குருடனை போல் ஆகிவிட்டார். கீழே விழுந்தார், செத்தவனை போல் ஆகிவிட்டார். அப்பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். அப்பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்னார். இயேசுவை இவர் எப்போ துன்பப்படுத்தினார்? அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும் ஜனமே. ஆமேன். நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, இயேசுவை இவர் ஆமேன் யூதனாய் இருந்த இந்த சவுல் எப்போது துன்பப்படுத்தினார்? இயேசுவுக்கு அவருக்கு தொடர்பே இல்லை. அப்படி இருந்த மனிதன், ஆனால் இயேசு சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லி. ஆமேன். ஒரு மனிதனை தொட்டால், ஒரு மனுஷியை தொட்டால், ஒரு குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரையாகலும், தேவன் படைத்த ஜனங்களை தேவன் அனுமதி இல்லாமல் யார் தொட்டாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்னார். 3 நாள் குருடனாக இருந்து அவனை கொண்டு போய் ஆமேன் மறுபடியும் ஆண்டவர் பேசி அவருடைய பணி செய்யும்படி அனுப்பும்போது, இயேசுவை போல அநேக விதமான கஷ்டங்களை, பாடுகளை, பிரச்சனைகளை, அடி உதைகளை, பல பிரச்சனைகளை இவர் சந்தித்தார். இவருக்கு நடந்தது எதுவும் இவரை அழிக்கவும் முடியவில்லை, எதுவும் இவருடைய உயிரை எடுக்கவும் முடியவில்லை. ஆமேன். எது நடந்தும் இவருக்கு எந்த சேதமும் ஆகவும் இல்லை. அல்லேலூயா. அந்த இயேசு அந்த மனிதனோடு இருந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு அந்த மனிதனோடு இருந்தார்.
நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, நாம் நினைக்கலாம், ஆமேன், இப்படி செய்து விடலாம், அப்படி செய்து விடலாம் என்று நாம் திட்டமிடலாம். நாம் அநேக விதத்தில் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நினைக்கலாம். ஆனால் படைத்த தெய்வம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. படைத்தவர், ஜீவனை கொடுத்தவர், அவருடைய பிள்ளைகளை அவர் அனுமதி இல்லாமல் எதை செய்தாலும் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆமேன். அவர் படைத்த மக்களுக்கு ஒரு வேலை திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆமேன். செயல்பாடுகள் தெரியாமல் இருக்கலாம். நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நாம் எதை செய்தாலும் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். ஆமேன். அந்த மனிதன், நான் சிலுவையை பாடுகளை ஏராளமாய் சுமந்தேன், ஆனால் அந்த சிலுவையை சுமந்ததுனால நான் எந்த விஷயத்திலும் அந்த சிலுவையின் பாரங்கள் அத்தனை இருந்தும் எனக்கு எந்த அழிவும் என்ன செய்ய முடியல, அழிக்க முடியவில்லை. ஏராளமான பிரச்சனைகளை பண்ணி பார்த்தார்கள், ஏராளமான துன்பங்களை பண்ணி பார்த்தார்கள், ஏராளமான பாடுகளுக்கு உட்படுத்தி பார்த்தார்கள், சிறைச்சாலையில் போட்டார்கள், அடித்தார்கள், பல காரியங்கள் செய்தார்கள். ஆமேன். இன்னைக்கு ஜெயிலில் போட்டால் நாளைக்கு வந்து வெளியில் நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அடிச்சு காலம் முறிச்சாலும் நாளைக்கு நிற்பார். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் அந்த மனிதனை அழிக்க முடியவில்லை. காரணம், படைத்த தேவன் அந்த மனிதனோடு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை நம்புகிறவர்கள் சும்மா ஏதோ ஒரு மதம் கிடையாது, இது ஒரு மார்க்கம். மார்க் அப்படின்னு சொன்னால் இவர்தான் வழி, இவர்தான் சத்தியம். தேவன் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி வேற யாரும் வழியும் இல்லை, சத்தியம் இல்லை, ஜீவனும் இல்லை என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த மனிதன் அத்தனை பாடுகளையும் எப்படி அனுபவிச்சார்? இன்னொரு தடவை அதை கொஞ்சம் படிங்கவே, பாருங்க, படிக்கும்போது கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட, இயேசு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கேட்டீங்களா? அவரு இறந்ததுக்கு பின்னால, அதாவது அந்த பரிகாரத்தை முடிச்சதுக்கு பின்னாலதான், ஆமா, யாரு தரிசனமாகறாங்க? இயேசு. அல்லேலூயா. ஆனா அவரு கூட நானும் சிலுவை மரத்தை சுமந்தேங்கிறாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் செத்து போகல. நான் சிலுவை மரத்தில் கொண்டு போய் ஆணியை வச்சு அடிச்சனை கொலை செய்யறத போல எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நான் சாகல, நான் ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. படிங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். பாருங்க, எபேசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 2:16. இதெல்லாம் மனுஷனுக்காகத்தான் நடந்தது, மனுஷனுக்காகத்தான் கடவுள் இருக்கிறாரு, மனுஷனை கடவுள் நேசிக்கிறாரு, மனிதன் மேல் தேவனுடைய அன்பு இருக்கிறது, மனிதனை தேவன் எங்கும் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டார், அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் என்றும் இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். பகை பல விதத்துல, பகை பல பிரச்சனைகள். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, வழக்கு பார்த்துக்குங்க. யூதர்களுக்குள்ள சண்டை, இஸ்ரவேலருக்குள்ள சண்டை, இன்னும் பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்குள்ள சண்டை. இப்படி மாறி மாறி பிரச்சனைகள் மேலே பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள். நான் தான் கரெக்டு, நீ சரியில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு வந்து தான் இந்த பகை என்கிறதான மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்த உயிரை சிலுவையிலே கொன்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பகையா இருந்த மகா பெரிய, அது ஒரு சக்தி வாய்ந்த உயிர், அந்த உயிரை சிலுவை மரத்தில் ஆணி அடிச்சு கொன்றேன். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் பகையா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்தினேன். அல்லேலூயா. பகையா இருந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தினேன். அல்லேலூயா. அப்போ சிலுவை மரத்தினுடைய பரிகாரம், சிலுவையில செய்த தியாகம், சிலுவையில நிறைவேற்றின அந்த பரிகார பலி, அது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பொருந்தும், யாவருக்கும் பொருந்தும். யாவரும் இதை ஆமென் அறிக்கை செய்தால் அவர்கள் விடுதலை ஆகலாம். அல்லேலூயா.
இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக ஆணி வைத்து அடிக்கப்பட்டார், இயேசு என் பாவங்களை என் அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்து சுமந்தார் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியானால் அந்த பாவத்துக்கும் அந்த சாபத்துக்கும் அந்த அநியாயத்துக்கும் அந்த அக்கிரமத்துக்கும் நான் இனி அடிமை அல்ல. நான் இயேசுவை நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்றாக்க இவர்கள் அந்த பரிகாரத்தின் மூலமாக மீட்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பரிகாரத்தின் வழியாக அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆமென். அதுதான் எல்லாத்தையும் ஒன்றாய் இணைத்தேன், இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினேன். ஹல்லேலூயா. பிரிந்து கிடந்தவர்களை ஒன்றாய் இணைத்தேன். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறது நம்மளை படைச்சவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறது நமக்கு ஜீவன் கொடுத்தவர். ஹல்லேலூயா. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவை மரத்திலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கேட்டீங்களா? இப்போ நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோவில் பார்க்குற, நேரலையில் பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், சபையில் வந்திருக்கிற நீங்களாக இருக்கட்டும், என்னவா நினைக்கிறாங்க? சில மனிதர் சமுதாயம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது கிறிஸ்துவங்களுக்கு பண்டிகை, இன்றைக்கு கிறிஸ்து வந்து அவங்களுக்காகத்தான் சிலுவை மரத்துக்கு போனார், அந்த கிறிஸ்துவத்தா இன்னைக்கு கொண்டாடுறாங்க, அது பண்டிகை அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அநேக விதமாய் எண்ணுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும், கவனிங்க, அல்லேலூயா. பரலோகத்தில் இயேசு வராததுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போனாங்கல்ல, அவர்களுக்கும் இந்த பரிகாரம் பொருந்துமாம். ஆமேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து வராத காலங்களிலே ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் போயிருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் இது பொருந்துமாம். ஹல்லேலூயா. இந்த பரிகாரம் பூலோகத்தில் இப்போ நம்ம பார்க்குற, இப்போ நம்ம கேட்குற, நம்ம இந்த பூலோகத்தில் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம அவர்களை விட பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்களை விட நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே நிறைவேற்றின பரிகாரம் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர்களுக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆனா பூலோகத்தில் இருக்கிற நமக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ரெண்டு பக்கமுமே, அது திரும்ப படிக்கும்போது கவனிங்க, நல்லா கவனிங்க, படிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அந்த சிலுவை மரத்துல சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அந்த இரத்தத்தினாலே சமாதானம், அந்த இரத்த சிந்தின உடனே பிரச்சனை சால்வாகி சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. பிரச்சனை சரியாகி சமாதானம் உண்டாகுது. பூலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும், பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும், நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவராகிய தேவன் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாதாரணமாய் நினைக்க வேண்டாம். இது துக்கம் கொண்டாடுகிற நாளும் அல்ல, கஞ்சி குடிக்கிற நாளும் அல்ல, அவர் மனிதனும் அல்ல, அவர் மரணத்தை நினைவு கூர்ந்து நினைவு நாள் கொண்டாடுகிறவர்களும் நாம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நினைவு நாள் கிடையாது. இயேசு கிறிஸ்து மனித சமுதாயத்தினுடைய மறுவாழ்வுக்காக நிறைவேற்றின பரிகார பலி. ஹல்லேலூயா. நிறைவேற்றின பரிகார பலி இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து நிறைவேற்றினார். கடவுள் செய்தார். ஆமா,
கடவுள் நமக்காக அதை செய்தார். அதை நினைச்சு பார்த்து நம்மளை சரி பண்ணிக்க கூடிய, இன்னும் விசுவாசிக்க கூடிய இன்னும் அநேகர் கண்டு விடுதலையாகறதுக்குண்டான வழிகளையும் வாய்ப்பையும் தான் பரிகாரமா ஏற்படுத்தின நாளிலே நாம் நினைச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா, நாம் நினைத்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். அதே கொலோசியர் புஸ்தகத்திலே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 2ஆம் அதிகாரம் 14-15 படிக்கலாம். ஆமென். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கேட்டீங்களா? நமக்கு எதிரடியான ஒரு கையெழுத்து, கட்டளைகளுமாய் இருந்த ஒரு கையெழுத்து என்னன்னா, இப்படித்தான் இருக்கணும். யாத்திராகமத்தில் படிச்சீங்கன்னா அதை படிக்கலாம். அல்லேலூயா. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், நீ இந்த கட்டளையின்படி தான் இருக்கணும், பிரமாணத்தின்படி தான் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்த அந்த கையெழுத்தை குலைத்து, அப்படின்னா அழிச்சு, அல்லேலூயா, அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து, சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும், பாத்தீங்களா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். துரைத்தனம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது, தெரியுங்களா? அதிகாரங்கிறது அதை விட பயங்கரம். அல்லேலூயா. அதிகாரங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கிற மனிதனிலிருந்து மிக மேன்மையில் இருக்கிற மனிதன் வரைக்கும், நாட்டை ஆளுகிறவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளும் அந்த அதிகார கணமும், அந்த அதிகார பெருமையும், அந்த அதிகார ஆணுவங்களும் அநேக மனிதர்களை பிடித்து ஆட்டுகிறது. அல்லேலூயா. அநேக மனிதர்களை பிடித்து அந்த அதிகாரம் ஆட்டுகிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரமானது சாதாரணமானது கிடையாது. அந்த அதிகாரத்தை தேவன் என்ன சொன்னார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அந்த துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் புட்டுக்கிறாராமா. அல்லேலூயா. ஒருத்தர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஒன்று போட்டிருக்கிறாங்கன்னா அதை கழற்றம் இல்லை, தோலை உரிக்கிறதை போல அதை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அதை உரிந்து கொண்டு வெளியரங்கமாகவே அதை செய்கிறாராம். அல்லேலூயா. பயங்கரமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே இது அத்தனையும் புடுங்கிறாராம். அல்லேலூயா. அத்தனை எடுக்கிறாரா, துரைத்தனத்தையும் அந்த அதிகாரத்தையும் புடுங்கிறாராமா. அது உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் நீ இப்படி இருக்கிற, அது உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் நீ இப்படி ஆயிருக்கிற, அதனால தான் நீ இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற, அதுதான் உன்னை அடிமைப்படுத்தி இருக்குது, அதனால தான் நீ அடிமையாய் கிடக்கிற, அதை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. அந்த துரைத்தனத்தையும் அந்த அதிகாரத்தையும் புடுங்கிறாரு. அல்லேலூயா. உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதை அத்தனையும் கொண்டு போய் சிலுவை மேல வச்சு, இப்போ உன்னுடைய ஆணுவங்களை அத்தனையும் நான் சிலுவையில் ஆணி அடிச்சு, துரைத்தனமே அதிகாரமே இங்கே செத்துப்போன்னு சொல்லி அங்க அழிக்கிறார். அல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பெருமைகளையும் பார்த்தீங்கன்னாக்க இது அத்தனையும் பிடுங்கி ஆணியை வச்சு அங்கே அடிச்சு அதில் கொல்றாரு. அல்லேலூயா. அதில் கொன்னுட்டார். அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எந்த குடும்பங்களாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள எந்த வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நமக்குள்ளாக வித்தியாசங்களும் பலவிதமான கலாச்சாரங்களும் பலவிதமான எந்த ஒரு சம்பந்தமில்லாத விஷயங்களும் நமக்குள் இல்லாதபடி நாம் சகோதர சகோதரிகளாக ஓரிடத்தில் கூடும்போது ஒரு தேவனை ஒருமனப்பட்டு நாம் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள் கருத்து வேறுபாடு வித்தியாசங்கள் எந்த ஒரு துரைத்தனங்களோ அதிகாரங்களோ ஜாதியோ பணமோ பொருளோ தலக்கணமோ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக சபைக்குள் இல்லை. அல்லேலூயா என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது அவருடைய இரத்தத்தினால் பரலோகம் சுத்தமாகுது, அவருடைய இரத்தத்தினால் பூலோகமும் சுத்தமாகுதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பூலோகத்தாரும் பரலோகத்தாரும் அவருடைய இரத்தத்தினால் சுத்தமாகிறோம். அந்த இரத்தம் எல்லாமே சுத்தம் பண்ணக்கூடிய மாபெரும் அதிகாரம் கொண்டது. அதற்கு மிஞ்சின ஒரு பரிகாரம் பூலோகத்திலோ பரலோகத்திலோ இல்லை என்பதற்கு வேதமே சாட்சி. அல்லேலூயா. ஆமா, பரலோகத்திலும்
இந்த பரிகாரத்தை போல எந்த பரிகாரம் கிடையாது. பூலோகத்திலும் இந்த பரிகாரத்துக்கு தகுந்த பரிகாரம் எந்த பரிகாரம் கிடையாது. கடவுளே நேரா பூமிக்கு வந்து மனிதனுக்காக தியாகம் பண்ணி ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மனிதனை வாழ வைக்கும்படி காப்பாற்றும்படி வந்தது. வேறே ஒரு பரிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. வேற ஒரு பரிகாரம் இல்லை. இந்த பரிகாரத்துக்கு ஒப்பானது வேற ஒரு பரிகாரம் இல்லை. அதனால தான் தேவ மக்கள் எங்குமும் பலி செலுத்துவது அதோட நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை ஆமென் அந்த மிருக ஜீவன்கள் அது எந்த பாவமோ தவறு செய்வதில்லை. அதை பலி செலுத்தி தேவனிடத்திலே இவர்கள் நீதிபதிகளைப் போலவும் அந்த மிருகங்கள் குற்றவாளிகளைப் போலவும் ஆமென் பலியிடுவதை கர்த்தர் பார்த்து அதை நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து அதை நிறுத்தினார். யார் பாவம் செய்வது, யார் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறது, யார் பலியாவது என்று தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. தேவன் இறங்கினார். பிரியமானவர்களே, இது நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக அறிவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதனால் நாம் விடுதலையாக இருப்போம். ஹல்லேலூயா. சத்தியம் இல்லாமல் ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இன்னும் 2 வசனத்தை படித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். அதே கொலேசியர் புஸ்தகம் ஆமேன் கர்த்தர் நல்லவர் 1ஆம் அதிகாரம் அதே 20ஆம் அதிகாரத்தை திரும்ப படிங்க. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். தமக்கு என்ன பண்ணாரு? எங்க பிரிஞ்சு கிடக்குதோ, எங்க செதறி கிடக்குதோ, எங்க ஒத்தே வராம பல காலங்களாக பிரிஞ்சு கிடக்குதோ, நாடாகட்டும், ஒரு நாடாகட்டும், ஒரு நாட்டுக்கு உள்ளே ஆகட்டும், ஒரு தனி மாநிலமாகட்டும், அல்லது ஒரு மாவட்டமாகட்டும், அல்லது ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிறதான பஞ்சாயத்து ஆகட்டும், அல்லது அந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிறதான ஒரு குடும்பம் ஆகட்டும், அல்லது அந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற 4 பேர் 5 பேர் அவங்களுக்குள்ளாகட்டும், எங்க செதறி கிடக்குதோ அவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தணும்னு இந்த பரிகாரம் நடந்ததாக சத்திய வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணுன்னு தான் இந்த பரிகாரம் நடந்ததாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை மாத்திரம் நாம் படிக்கலாம். கர்த்தர் நல்லவர் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனம். ஆமேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் அதை படித்து செபிக்க போகிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து. நாம் எதுக்கு செத்திருக்கிறோம்? பாவங்களுக்கு செத்து. பாவம் அப்படிங்கிறது நமக்குள்ள இல்லை, பாவங்கிறது செத்து போச்சு. ஆமென். அல்லேலூயா. பாவம் அப்படிங்கிறது ஒன்று நமக்குள்ள இருந்தது, செத்து போச்சு. அதுக்கு உயிர் இல்லை. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நீதிக்கு நாம பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை நம்மை போலவே வந்ததனால நம்முடைய பாவங்களை அவருடைய உடம்புல அந்த சரீரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எந்த மனுஷிக்குள்ள இருக்குதோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களை வான்னு சொல்லி அழைச்சி, நீங்கள் அது பைபிளில் போய் வீட்டில் படித்தீங்கன்னா அதை படிக்கும்போது நான் பயந்துருக்கிறேன், அழுதுருக்கிறேன். அது அத்தனையும் கூப்பிட்டு அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் தொங்கும்போது பூமி அதிர்ந்ததாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமி அதிர்ந்ததாம். 3ஆம் மணி வேளையா இருந்தப்போ அந்த 3ஆம் மணி வேளையில எல்லா பூமி முழுவதும் இருளாகி போச்சாமா, கருகும்னு இருளாயிருச்சாமா, பூமி அதிர்ந்துதாமா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பயங்கரமான காற்று அடிச்சதாமா. நிறைய செத்து போனவங்கெல்லாம் சுடுகாட்டில் இருந்தாலும் எந்திரிச்சு பார்த்தாங்களாமா. அநேக கல்லறைகள் திறந்திருந்ததுன்னு பைபிள் எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. எந்திரிச்சு பார்த்தாங்களாமா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் செய்யும்போது அநேக
பாவங்கள் சாபங்கள் அவர் மேல் வந்து மூடும்போது செத்தவங்க எந்திரிச்சு பார்த்துருக்காங்கன்னா அப்ப எப்படி இருந்திருக்கணும் பாருங்க பிரியமானவர்களே. மெய்யாகவே இவர்கள் யூதனுக்கு ராஜாதான் சொல்லி அன்னைக்கு இருந்த ராஜாவுடைய வாயிலிருந்து வந்திருக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம், அப்படிப்பட்டதான ஒரு தியாகம், அப்படிப்பட்டதான ஒரு பிரமாணத்தை அந்த இரத்தத்தினாலே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருதரத்தாரையும் ஒன்னா இணைச்ச சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா, நினைச்சு பாருங்க. இஸ்ரவேலின் தேவன் நம் அனைவருக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் எல்லோருமாக கர்த்தரை நோக்கி உள்ளான மனசில் இருந்து ஆமீன் எழுந்து நின்று ஆமீன் இந்த வசனத்தின்படி எல்லோரும் அறிக்கை பண்ணி ஆமீன், ஆண்டவரே பூலோகத்திலே இருக்கிற எனக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும். ஆமீன், என் குடும்பத்துக்கு இந்த பரிகாரம் பொருந்தும், என் பிள்ளைகளுக்கு இந்த பரிகாரம் பொருந்தும், என்னை போல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த பரிகாரம் பொருந்தும். ஆமீன், நான் இருக்கிற தேசத்துக்கு இந்த பரிகாரம் பொருந்தும், என்னை போல் இருக்கிறது எல்லா மனித சமுதாயத்துக்கு இந்த பரிகாரம் பொருந்தும், உலகம் எங்களும் இந்த பரிகாரம் பொருந்தும் என்று உம்முடைய வேதத்தின் வாயிலாக நான் பார்த்தேன், நான் கேட்டேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்டேனப்பா. இந்த இரத்தத்தினாலே எல்லாருக்கும் ஜெயம் உண்டு என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறப்பா, நான் அறிக்கை பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் உள்ளான மனசிலிருந்து ஆமீன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தரை நாம் ஆமீன் நினைச்சு பார்த்து உணர்வோடு கூட அறிக்கை பண்ணுவோம். ஆமீன். என் மீது அன்பு கூர்ந்து பலியானது எனக்காகத்தான் சிலுவையில். ஆண்டவரே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானது இந்த பூமியில அவர் கட்டடம் கட்டுறதுக்கு வந்தோ, பூமி வாங்கறதுக்கு வந்தோ, பூமி எல்லாம் அவர் சொந்தம் பண்ணிக்கிறதுக்கு வந்தோ, அல்லது வேற தங்கம் வெட்டி எடுக்க வந்தோ, வேற எதுக்கும் கடவுள் வரவில்லை. பூமியில் இருக்கிற மனித சமுதாயத்தை காப்பாற்றும்படியாக ஆமீன், மனித சமுதாயத்தை வாழ வைக்கும்படியாக இயேசுங்கிற பேரில் பரலோகத்திலிருந்து தெய்வம் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசுங்கிற பேர்ல பரலோகத்திலிருந்து தெய்வம் பூமிக்கு வந்தார். அதை நினைச்சு பார்த்து என் மேலதான் அன்பு வச்சு எனக்காகத்தான் பலியானீங்கப்பா சிலுவை மரத்தில். அது ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சாக்க இந்த பரிகாரம் இன்னைக்கு இப்பவே அது பொருந்தும், இப்பவே அது நிறைவேறும். ஆமீன். அவர் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் விசுவாசிக்கிற நம்புகிற நமக்கும் அது செயல்படும், அது நிறைவேறும். அதால் நாம் நன்மை உண்டாக தேவன் நமக்கு கிருபை அருளுவார். எல்லாரும் சேர்ந்து நினைச்சு பார்த்து உணர்வோடு கூட அறிக்கை பண்ணுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து ஐயா பலியானீர் சிலுவையிலே, ஏசையா எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானீர் சிலுவையிலே, அப்பா எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. துதி ஆராதனை உமக்கே இசையா, அனுதினமும் உமக்கே. தெய்வமே ஆராதனை உமக்கே ஐயா, அனுதினமும் உமக்கே.
தேவ வல்லமையோ தேவ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தே ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி என்னை மகிழச் செய்தே கரைபடாத மகனாக இருத்தி தினம் பார்க்கின்றேன் கரைபடாத மகளாக நிறுத்தை தினம் பார்க்கின்றேருங்க வல்லமையோ தேவ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே ஷபதுன கரபபா ஆமெனப்பா இல்லதன அரகதன தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து ஏசையா பலியானி சிலுவையிலே தெய்வமே எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினில் குற்றம் நீங்க ஏசையா என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி ஐயா கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானி சிலுவையிலே அப்பா எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து ஏசையா பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து தெய்வமே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க இபாலா கலமான பரிதரமா அன்பு பிரியமானவர்களே பூலோகத்தாரையும் பரலோகத்தாரையும் ஒன்னா சேர்த்த வந்த தெய்வம் பூலோகத்துக்கும் இயேசுங்கிற பேர்ல வந்து சிந்தின ரத்தம் பொருந்தும். பரலோகத்துக்கும் இயேசுங்கிற பேர்ல வந்து சிந்தின ரத்தம் பொருந்தும். எல்லா மனுகுலங்களுக்கும் எல்லா மனித சமுதாயங்களுக்கும் எல்லா ஜனத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பொருந்தும். பரிகாரம் பொருந்தும். ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்.
ஆண்டவரே உம்முடைய நாமமே மகிமைப்படட்டப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை கிருபையாக வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நல்ல உணர்வை கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு அந்த உணர்வை ஆண்டவர் எங்களுக்குள்ளாக நாம் ஆரம்பத்தில் இடத்துல கேட்டோம், நீர் அதேபடி செய்தபடினால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வளங்கொண்டு பெருகட்டும், பரிபூரணமாய் வாழட்டும், தீர்க்காயுசாய் இருக்கட்டும், எல்லா சுதந்திரத்தோடு வாழட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே என்றென்றும் எங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக, பார்க்கிற கேட்கிற அனைவர் மேலும் இருப்பதாக. ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பாவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.